வணக்கம். கிணற்றில் பதுக்கி வைத்த 500 ரூபாய் கட்டுக்கள் வசமாக சிக்கிய திமுகவின் மாஜி அமைச்சர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இனி கூண்டோடு சிறைக்கு செல்வது உறுதிதான் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். IPS அதிகாரி அருண் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையின் கூடுதல் இயக்குநராக பொறுப்பேற்ற 2வது நாளில் தற்பொழுது அவரது கையால் கைது நடவடிக்கையும் FIRம் பதிவு செய்ய முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். தன் கூடவே இருந்து அனைத்து தவறான நடவடிக்கைகளிலும் பங்காற்றிய அருண் அவர்களை வைத்தே தற்பொழுது திமுகவின் ஒட்டுமொத்த கூடாரத்தையும் சரிக்க வைப்பது, அவரது ஆளை வைத்தே அவர்களை காலி செய்ய ஏற்பாடை விஜய் அவர்கள் சினிமாவில் மட்டும்தான் நாம் பார்த்திருப்போம். அதை நிஜத்தில் செய்திருப்பார். உதாரணத்திற்கு, ஒட்டுமொத்தமான பணங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து மாதம் பெற்ற கமிஷன் பணங்களை கிணற்றில் பதுக்கி வைக்கப்பட்ட செய்தி அருண் IPS அதிகாரிகளுக்கு நன்றாகவே தெரியும். இதனால்தான் அவருக்கு கூடுதல் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக அவரை பொறுப்பேற்ற வைத்தார் முதல்வர் விஜய் அவர்கள். தற்பொழுது KN நேரு, பொன்முடி இவர்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலத்திற்கு அடியிலும் கிணற்றில் பதுக்கி வைக்கப்பட்ட சுமார் 450 கோடிகளும் தற்பொழுது கைப்பற்ற திட்டமிட்டுள்ளது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக. லஞ்ச ஒழிப்புத்துறையின் கூடுதல் இயக்குனர் தற்பொழுது அருண் IPS அதிகாரிகள் இன்று இரவிற்குள் விசாரணையை நடத்துவார். ஏனென்றால் 6 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும். விஜய் அவர்களது ஆட்சி கலைக்கப்பட்டால் தேர்தல் செலவிற்காக பதுக்கி வைக்கப்பட்ட பணம்தான் என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்களுக்கு 2 மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. முதலில் திமுக ஆட்சியே அமைக்காது. 2வதாக விஜய் அவர்களது ஆட்சி கலையும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதுவும் தற்பொழுது நடக்காது. கூட்டணி கட்சிகள், திமுகவிடம் இருந்த கூட்டணி கட்சிகள் VCK, முஸ்லீம் லீக், காங்கிரஸ், இடதுசாரிகள் 5 ஆண்டுகள் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க நாங்கள் உறுதுணையாக பக்கபலமாக இருப்போம் என்பதை தெரிவித்து விட்டார்கள். இதனால் திராவிட முன்னேற்ற கழகம் 6 மாதங்களுக்கு பிறகு தன்னுடைய வேலையை காட்டி ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று நினைத்து பணங்களை பதுக்கி வைத்தார்கள். தற்பொழுது தேர்தலையும் நடத்த முடியவில்லை, அதே சமயம் பதுக்கி வைக்கப்பட்ட பணத்தையும் பாதுகாக்க முடியவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 350 கோடி ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் பதுக்கி வைத்துள்ளார்களாம். ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் சுமார் 850 கோடி செலவு செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் சபரீசன் அவர்கள்தான் மாஜி அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களையும் முழு செலவையும் அவர்களை பார்க்க வேண்டுமாம். தேர்தலில் வெற்றியடைந்து ஆட்சியை அமைத்தால் அவர்கள் அந்த மாவட்டத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், டெண்டர்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவுகள் அவர்களுக்கு முழுமையாக இருக்கும், அரசின் ஆதரவுகள் முழுமையாக இருக்கும். இதனால் தனியார் நிறுவனங்களிடம் அவர்கள் மாதம் மாமூலும் வசூலிக்கலாம். இதனால் திமுகவின் தலைமைக்கு 3% அவர்கள் கொடுக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து அந்த மாவட்டங்களில் நடக்கக்கூடிய மாநாடோ பொதுக்கூட்டமோ அல்லது திமுக சம்பந்தப்பட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட செயலாளரும் அந்த மாவட்டத்தின் MLAக்களும் தான் செய்ய வேண்டும். இது திமுகவின் எழுதப்படாத விதி. இதனால்தான் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஆட்சி அமைச்சர்கள் கிட்டத்தட்ட பல கோடிகளை பதுக்கி வைத்தார்கள். தென்காசி மாவட்டத்தில் மட்டும் 18 கல்குவாரிகள் தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சர் மூடியுள்ளார் தற்காலிகமாக. மேலும் அந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருந்த அந்த தென்காசி மாவட்டம் தற்பொழுது கிட்டத்தட்ட KN நேரு இவர்களது கண்ட்ரோலில்தான் இருந்தது. அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு இவர்களது கண்ட்ரோலில் இருந்தது. தென்காசி மாவட்டமாக பிரிக்கப்பட்ட பிறகு அதை KN நேரு அவர்களும் KKS ராமச்சந்திரனும் பகிர்ந்து கொண்டார்கள். தற்பொழுது இவர்கள்தான் மாநாடு மற்றும் பொதுக்கூட்டம் அனைத்திற்குமான செலவுகளையும் ஏற்க வேண்டும். இப்படி 32 மாவட்டங்களுக்கும் 32 பொறுப்பாளர்கள் அவர்கள் தனியார் நிறுவனங்களிடம் பல கோடிகளை
பேசலாம். ஆனால் மாதம் மாதம் தலைமைக்கு குறிப்பிட்ட கமிஷன் வழங்க வேண்டும். அதை வைத்து தலைமை அடுத்த கட்ட தேர்தலுக்கு செலவு செய்ய ஏற்பாடுகளையும் செய்யும். இதுதான் எழுதப்படாத திமுகவின் விதி. இதனால்தான் ஊழலை திமுகவால் அழிக்க முடியாது என்று மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்கள், யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டுக்களை செலுத்துங்கள், திமுகவிற்கு மட்டும் ஓட்டுக்களை செலுத்த வேண்டாம், கோபாலபுர குடும்பம் ஆட்சிக்கு வந்தால் ஊழலும் சொத்து குவிப்புகளும் தான் திமுகவின் ஆட்சியில் நடக்கும் என்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இதை அனைத்தையும் நன்றாக கவனித்த முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் அவர்களது தலையில் விழக்கூடிய இடியாக நமது நடவடிக்கை அமைய வேண்டும் என்பதற்காக முதல் 3 நாட்கள் IAS அதிகாரிகளிடமும் IPS அதிகாரிகளிடமும் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார் அல்லவா? நீங்கள் கூட கேட்டிருக்கலாம், தொடர்ந்து ஆலோசனை நடத்தக்கூடிய வகையில் அப்படி என்ன பேசியிருப்பார் என்று. இதுதான் அதற்கு முக்கியமான காரணம். யாரை எந்த பொறுப்பில் வைக்க வேண்டும், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஆடை வைத்தே அவர்களை கூட்டத்தை அடக்க வேண்டும் என்பதுதான் விஜய் அவர்களது நோக்கம். அதை ஒவ்வொன்றாக செய்து வருகிறார். மேலும் பாஜக விஜய் அவர்கள் குழந்தை என்று கூறிய விசிகாவை தற்பொழுது நேரடியாக தமிழ்நாட்டின் பாதுகாவலன் விஜய் அவர்கள்தான் என்று கூறக்கூடிய வகையில் அவர்களது செயல்பாடுகளும் அமைந்துள்ளது. இனி ஒருபோதும் திமுக ஆட்சி அமைப்பது மிகப்பெரிய ஒரு கடினம் என்றும், கிணற்றில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த பணம் யாருடையது என்ற விசாரணை இன்று இரவிற்குள் நிச்சயம் தெரிய வரும் பதற்றத்தில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நொடியும் திமுகவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விஜய் அவர்களது நடவடிக்கை மக்கள் மத்தியில் வரவேற்பும் திமுகவின் மத்தியில் அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளது. மக்களிடம் நல்ல ஆட்சியை திமுக செய்திருந்தால் மக்கள் நிச்சயம் திமுகவை வரவேற்றிருப்பார்கள். ஆனால் திமுக செய்தது அனைத்துமே ஊழல்தான். ஊழல் செய்து மக்கள் மத்தியில் பணங்களை தனியார் நிறுவனங்களிடம் பெற்று தேர்தல் நேரத்தில் அந்த பணத்தை செலவிடுவதற்கு பதிலாக நேர்மையான ஆட்சியை நடத்தி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து நல்ல பெயரை பெற்றால் எதற்காக மக்கள் வேறு நபர்களை தேட வேண்டும்? நீங்கள் தவறு செய்ததன் காரணமாகத்தான் சொந்த தொகுதியிலேயே தூக்கி வீசப்பட்டீர்கள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது என்று பலரும் எச்சரிக்கை செய்துள்ளனர். மேலும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணங்கள் கைப்பற்றப்பட்டால் அவற்றை என்ன செய்யலாம் என்பதை மறக்காம மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப்